திரு விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் மீது சம கோபத்தில் இருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளால் எப்படி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் விஜய்க்கு எழுந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் என்ன பிளான் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட 2 பூத் கமிட்டி மாநாடு நடத்தலாம். ஸோ ஒரு பூத் கமிட்டி மாநாடு ஆல்ரெடி கோயம்புத்தூரில் நடந்தது. அது தமிழகம் முழுவதும் அந்த 2 நாளும் பேசப்பட்டது. அதே மாதிரி ஒரு பூத் கமிட்டி மாநாட்டை மதுரையில் நடத்தலாம். ஸோ மதுரையில் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்திட்டு அப்புறமா மதுரையில் மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் தான் திரு விஜய் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல இல்லாமல் இந்த முறை தேர்தல் களம் கொஞ்சம் ஸ்பீடாக சூடு பிடித்திருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் எப்பயுமே தேர்தல் களம் சூடு பிடிக்கும். 6 மாதத்துக்கு முன்பு தான் அரசியல் கட்சிகள் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த முறை 8லிருந்து 10 மாதத்துக்கு முன்பே தேர்தல் களம் ஸ்பீடானதால் விஜய் அவர்கள் ஓகே இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருந்தால் செட் ஆகாது, நாமளும் இவங்க கூட ஓட வேண்டிய சுச்சுவேஷன் விட்டுது. அதனால் பூத் கமிட்டி மாநாடு இப்போதைக்கு வேண்டாம். ஸோ மதுரை மாநாடு டைரக்டாக நடத்திடலாம். ஸோ மதுரை மாநாடு நடத்திட்டு அந்த மதுரை மாநாட்டிலிருந்து நம்ம தேர்தல் பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவு திரு விஜய் அவர்கள் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் புஷி ஆனந்த் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்த வேண்டும். 234 தொகுதியிலும் நம்ம சுற்றுப்பயணம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்பு மாநாடு 25ஆம் தேதி நடக்க போகிறது. இப்போ 21ஆம் தேதி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள பூத் கமிட்டிகள் ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்களும் பூத் கமிட்டிக்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு சில மாவட்ட நிர்வாகிகள், சில மாவட்ட செயலாளர்கள் ஒரு விஷயத்தை ஓப்பனாக உண்மையாக உடைத்திருக்காங்க. ஸோ அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல 25,000 பூத் கமிட்டிகள் போலியான பூத் கமிட்டிகள் அப்படிங்கிற விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்கு. இதனால் புஷி ஆனந்த் மீது சப கோபப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகளோட வேலைகள் ரொம்ப சுணுக்கமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்கு. இதனால் செம அப்செட்டில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பூத் கமிட்டிகள் அமைக்காததால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 234 தொகுதியிலும் விஜய் அவர்களால் சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் எந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்கன்னா, ஸோ எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய ஸ்ட்ராட்டஜி தான். விஜய் அவர்கள் இப்போ வெளியே வந்தாலும் எவ்வளவு க்ரௌட் வரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களுக்கு காவல் அதிகாரிகளால் ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் தொண்டர் படை பூத் கமிட்டியோட படை. ஸோ தொண்டர் படை பூத் கமிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் இந்த ஒரு விஷயம் ப்ராப்பராக நடந்துச்சு. ஒரு டைம் விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்கள் விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்த போகிறாங்க. திடீர்னு அதாவது லாஸ்ட் 1 நாள் இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்கள் முடிவு பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு பர்மிஷன் வேண்டும் அப்படி உங்கள் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள்கிட்ட கேட்டிருந்தாங்க மாவட்ட செயலாளர்கள். ஆனால் அந்த சமயத்தில் மாவட்ட செயலாளர்கள் எந்த விதமான பர்மிஷன் கொடுக்கல. இப்போதைக்கு எங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர் படை அதாவது மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் ஒன்றாக சேர்ந்து அவங்களே காவல் அதிகாரிகள் மாதிரி செயல்பட்டாங்க. மக்களை விஜய் கிட்ட இருந்து விஜய் அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் கமிட்டிகள் அமைத்தால் மட்டுமே இந்த மாதிரி விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்யும்போது எந்த இடத்துக்கு போகணும், எங்கே போகணும், ஸோ விஜய் அவர்களை அந்த தொண்டர் படை பாதுகாத்து கொள்ளும். ஸோ அதனால தான் பூத் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பூத் கமிட்டி இருந்தால் மட்டும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை மாநாட்டுக்கு முன்பே இந்த 25,000 போலி பூத் கமிட்டிகளையும் உண்மையான பூத் கமிட்டிகளாக மாற்ற வேண்டும். இதுக்கான அஃபிஷியலான ப்ரூஃப் வீடியோஸ் எல்லாமே எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களுக்கு உத்தரவும் விட்டிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரிகிறது. திரு விஜய் அவர்கள் எதையுமே பார்க்காம இருக்காங்க அப்படின்னு நாம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் விஜய் அவர்கள் டீப்பாக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தனித்தனியாக கவனித்து கொண்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க.
திரு விஜய் அவர்கள் வந்து புசியானந்த் மீது சம கோபத்தில் வந்து இருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது நம்மளால் வந்து எப்படி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் வந்து விஜய்க்கு வந்து எழுந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் என்ன பிளான் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட 2 பூத் கமிட்டி மாநாடு வந்து நடத்தலாம். ஸோ ஒரு பூத் கமிட்டி மாநாடு வந்து ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூரில் வந்து நடந்தது. அது வந்து தமிழகம் முழுவதும் வந்து அந்த 2 நாளும் வந்து பேசப்பட்டது. அதே மாதிரி ஒரு பூத் கமிட்டி மாநாட்டை வந்து மதுரையில் வந்து நடத்தலாம். ஸோ மதுரையில் அந்த பூத் கமிட்டி மாநாடு நடத்திட்டு அப்புறமா வந்து மதுரையில் வந்து மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல இல்லாமல் இந்த முறை வந்து தேர்தல் களம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சூடு பிடித்திருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் வந்து எப்பயுமே வந்து தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்கும். 6 மாதத்துக்கு முன்பு தான் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தன்னோட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து 8லிருந்து 10 மாதத்துக்கு முன்பே வந்து தேர்தல் களம் ஸ்பீடானதால் வந்து விஜய் அவர்கள் வந்து ஓகே இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அமைதியாக இருந்தால் செட் ஆகாது, நாமளும் வந்து இவங்க கூட ஓட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து விட்டுது. அதனால் பூத் கமிட்டி மாநாடு இப்போதைக்கு வேண்டாம், ஸோ மதுரை மாநாடு டைரக்டாக நடத்திடலாம். ஸோ மதுரை மாநாடு நடத்திட்டு அந்த மதுரை மாநாட்டிலிருந்து நம்ம வந்து தேர்தல் பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்து திரு விஜய் அவர்கள் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து புசியானந்த் கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, பூத் கமிட்டிகளை வந்து ஸ்ட்ராங் படுத்த வேண்டும். 234 தொகுதியிலும் வந்து நம்ம சுற்றுப்பயணம் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு முன்பு வந்து மாநாடு 25ஆம் தேதி நடக்க போகிறது. இப்போ 21ஆம் தேதி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பூத் கமிட்டிகள் ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் வந்து எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புசியானந்த் அவர்களும் பூத் கமிட்டிக்கான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து வெரிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு சில மாவட்ட நிர்வாகிகள், சில மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக வந்து உண்மையாக உடைத்திருக்காங்க. ஸோ அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல வந்து 25,000 பூத் கமிட்டிகள் வந்து போலியான பூத் கமிட்டிகள் அப்படிங்கிற விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்கு. இதனால் வந்து புசியானந்த் மீது சபை கோபப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகளோட வேலைகள் வந்து ரொம்ப சுணுக்கமாக வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு வந்து தெரிந்திருக்கு. இதனால் செம அப்செட்டில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பூத் கமிட்டிகள் அமைக்காததால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 234 தொகுதியிலும் விஜய் அவர்களால் சுற்றுப்பயணம் வந்து செய்ய முடியாது. ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் எந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்கன்னா, ஸோ வந்து எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய ஸ்ட்ராட்டஜி தான். விஜய் அவர்கள் இப்போ வெளியே வந்தாலும் எவ்வளவு க்ரௌட் வரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து விஜய் அவர்களுக்கு காவல் அதிகாரிகளால் ப்ராப்பரான பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் தொண்டர் படை பூத் கமிட்டியோட படை. ஸோ தொண்டர் படை பூத் கமிட்டினா, ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதுரையில் வந்து இந்த ஒரு விஷயம் ப்ராப்பராக வந்து நடந்துச்சு. ஒரு டைம் வந்து விஜய் அவர்கள் மதுரைக்கு வந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து விஜய் அவர்கள் ரோட் ஷோ வந்து நடத்த போகிறாங்க. திடீர்னு அதாவது லாஸ்ட் 1 நாள் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் முடிவு பண்ணாங்க. அதனால் வந்து எங்களுக்கு பர்மிஷன் வேண்டும், அப்படி உங்கள் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க மாவட்ட செயலாளர்கள். ஆனால் அந்த சமயத்தில் வந்து மாவட்ட செயலாளர்கள் எந்த விதமான பர்மிஷன் கொடுக்கல. இப்போதைக்கு எங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர் படை அதாவது மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் ஒன்றாக சேர்ந்து அவங்களே வந்து காவல் அதிகாரிகள் மாதிரி செயல்பட்டாங்க. மக்களை வந்து விஜய் அவர்கள் வந்து பாதுகாத்து கொண்டார்கள். அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து பூத் கமிட்டிகள் அமைத்தால் மட்டுமே வந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் வந்து செய்யும்போது எந்த இடத்துக்கு போகணும், எங்கே போகணும், ஸோ வந்து விஜய் அவர்களை அந்த தொண்டர் படை வந்து பாதுகாத்து கொள்ளும். ஸோ அதனால தான் பூத் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து பூத் கமிட்டி இருந்தால் மட்டும் வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண முடியும். அதனால் விஜய் அவர்கள் புசியானந்த் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை மாநாட்டுக்கு முன்பே இந்த 25,000 போலி பூத் கமிட்டிகளையும் உண்மையான பூத் கமிட்டிகளாக வந்து மாற்ற வேண்டும். இதுக்கான அஃபிஷியலான ப்ரூஃப் வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து புசியானந்த் அவர்களுக்கு உத்தரவும் விட்டிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக வந்து தெரிகிறது. ஸோ திரு விஜய் அவர்கள் எதையுமே வந்து பார்க்காம இருக்காங்க அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் விஜய் அவர்கள் டீப்பாக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தனித்தனியாக கவனித்து கொண்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க.